Yes. Hello everyone. Good evening. So இப்போ today we will see the costing mock test 2 இன்டரோட மே 2026 செகண்ட் மார்க் டெஸ்டோட காஸ்டிங் மார்க் ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யூஸ்வலா பேசுற மாதிரி ஜெனரல் இன்ட்ரடக்ஷன். சார் பேப்பர் வந்து எல்லா கொஷினுமே ரொம்ப பெருசு, லென்த்தி அவ்வளோ லென்த்தி. என்னால பார்ட் ஒன்னு இருக்கு, அதை போடுறேன். திரும்ப செகண்ட் பார்ட் இருக்கு, அதுக்கு ஒரு ஒர்க்கிங் இருக்கு. திரும்ப தேர்ட் பார்ட் கன்க்ளூஷன் கேட்கறாங்க. சி அப்கோர்ஸ் 8 to 9 மார்க் கொடுத்துட்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. மார்க்கும் நிறைய, அதுக்கேத்த மாதிரி சம்மும் சப்பாட்டுன்னு நிறைய போகுது சரியா. அது மட்டும் இல்லாம ஒர்க்கிங்ஸ் ஈஸியான சம்லாம் ஒரு 4 to 5 மார்க்ல வச்சுக்காங்க. கொஞ்சம் 9 மார்க் சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இஃப் யூ ஆர் நாட் பிராக்டிஸ் earlier, அதே மாடல் சம்மு அதே ஃபார்மேட்ல போடலன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபா தான் வந்திருக்கும். நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் அவுட் சைட் த புக் சம்ஸும் நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் கான்செப்ட் தெரியும், நான் மாடல் பேஸ் பண்ணி சம் போடுவேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். நான் ஐசிஐ புக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணியிருப்பேன், எனக்கு ரொம்ப நான் புக்கு தாண்டி வெளில போகல அப்படின்னா சம் கொஸ்டின்ஸ் மைட் பி நியூ ஃபார் யூ. ஓகேவா? ஸோ இதுல ஆக்சுவலா பார்த்தோம்னா 70s to 80 இஸ் a வெரி குட் மார்க். ஓகேவா? அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. சி அஃப்கோர்ஸ் நீங்க லாஸ்ட் அந்த வெர்ஜ் ஆஃப் எக்ஸாம்ல இருக்கீங்க, உங்களுக்கு எல்லா ஆன்சரும் கரெக்டா தான் வந்திருக்கு ஆல்மோஸ்ட். சில பேர் கொஞ்சம் செம்ம இன்கம்ப்ளீட்டா விட்டுருக்கீங்க. 1 மார்க் ஃபர்ஸ்ட் சப்ஸ் இதை மட்டும் எழுதிட்டு செகண்ட் செக்ஷன் அப்படியே விட்டீங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இது மட்டும் இருக்கு, அது மட்டும் பார்த்துட்டா முடிச்சோம். ஓகேவா? வருண் வரலையாடா? அவன் தான் ஃபர்ஸ்ட் இருந்தான். பார்ப்போம், பேசிட்டு முடிச்சு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜெய் சார் கரெக்டா சொன்னா ரிவ்யூ, இல்லை நீ ஏதாவது ஃபீல் பண்ணியா? சேம் தான் ஃபீல் பண்ணேன் சார். வேற யாராச்சும்? எல்லாரும் அக்ரீட் வித் ரிவ்யூவா? ஓகே. சாருகேஷ்? ஓகே தான் சார், நீங்க சொன்னதுதான். அவ்வளவுதானா? வெரி குட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பவன், எவ்வளவு எதிர்பார்த்த? சார் ஒரு 60 கிட்ட. டேய், சும்மா நல்லா எழுதிட்டு 16 சொல்லக்கூடாது. சொல்லு, உண்மையை சொல்லு, டக்குன்னு சொல்லு. 67 ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தேன் சார், பட் அப்புறம் குறைச்சிக்கிறேன். 77 வாங்கியிருக்கடா. தப்பா எழுதிருக்கியா? நான் அதிகமா கொடுத்துட்டு நான் மார்க்கை ஒரு அடி செக் பண்ணிக்கோ. சார் அதிகமா மார்க் கொடுத்துட்டீங்கன்னா சொல்லி குறைச்சிட்டு சரியா? இல்ல நான் சார், ஒரு பார்த்தது ஒரு ஒரு பார்ட் மட்டும் விட்டுட்டேன் சார் நானு. அது ஓகே, அதுதான் உனக்கு குறைச்சிருப்பான் மார்க்கு. மற்றபடி நான் பார்த்த வரைக்கும் நீ ஆன்சர் வந்து தப்பா போகலடா. ஃபைனல் ஆன்சரும் சரி ஸ்டெப்பும் சரி கரெக்டா தான் போடுது. நீ செக் பண்ணிய சார் ஆன்சரோட? செக் பண்ணேன் சார். அதான் நான் ஆக்சுவலா 68 போல வரும் அப்படின்னு தான் நினைச்சேன். அதான் ஓகே. பட் அப்புறம் நானே குறைச்சிக்கிட்டேன். நான் மெயின்டைன் பண்ணிக்கோ. நீ லாஸ்ட் காஸ்டிங்ல ஒரே நிமிஷம், 52ல இருந்து 77 போயிருக்கடா. செம்ம இம்ப்ரூவ் பண்றான். எப்படி அது எப்படி டஃப்பான பேப்பர்ல இவ்வளவு மார்க் எடுக்கிறேன் எனக்கு புரியல. அது போன காஸ்டிங் கொஞ்சம் ஈஸியா இருந்தது, இதை கம்பேர் பண்ணும்போது. எஸ் சார். அதெல்லாம் படிச்சிட்டியா? சரி ஓகே. இதே போன தடவை அந்த மாதிரிதான் சார் வந்துச்சு. போன தடவை ரொம்ப ஈஸின்னு நினைச்சு அப்படியே தெரிஞ்சதெல்லாம் படிக்காம விட்டுட்டேன், போட்டு பார்க்காம விட்டதுனால. சரி, இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து. இந்த இந்த லாஸ்ட் சீரிஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, 1.5 நாள் எப்படி படிச்சு எழுதுறீங்கன்றத டெஸ்ட் பண்றீங்க அதுக்கு. ஓகேவா? உனக்கு 4 நாள் காஸ்டிங் கொடுத்தா நீ 100 மார்க் எடுப்ப எனக்கு தெரியும். ஆனா உனக்கு 4 நாள் கொடுக்க மாட்டாங்க, 1.5 நாள் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை உன் பிரெயினை டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த லாஸ்ட் சீரிஸ். சூப்பரா, அதையும் மெயின்டைன் பண்ணிக்கோ. போர்டு எக்ஸாம் நல்லா கலக்கு. நெக்ஸ்ட் அமிதா அஸ்மி. Sir, I expected 63, sir. 63 70 மார்க். 11 மார்க் மட்டும் விட்டுருக்க, அதை மட்டும் பார்த்து எழுதப்பாரு சரியா? நீ எழுதுனதுக்கு உனக்கு எல்லாமே மார்க் கொடுத்துட்டேன், அங்கங்க 1 மார்க் 1.5 மார்க் குறைச்சிருப்பேன் சரியா? அதை மட்டும் பார்த்துக்கோ. படி ஓகே. நெக்ஸ்ட் ஹரீஷ் ரமணா. சார் ஒரு 50 to 53 அந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். 51ரா? நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க. ஏடா இஷ்டத்துக்கு 28 மார்க் விட்டுருக்கேடா தம்பி. சார் இந்த தடவை ஒர்க்கிங்ஸ்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கணும்னு ட்ரை பண்ணேன் சார், அதனால டைம் கன்சியூமிங் ஆயிடுச்சு சார்.
அப்புறம் நான் எப்படி உன்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றது சொல்லு? ஒர்க்கிங் நல்லா எழுதணும்னா செம்ம விட்டு வந்துடுறேன், செம்ம எல்லாம் எழுதணும்னா ஒர்க்கிங் விட்டுறேன். அப்புறம் நான் என்ன பண்றது சொல்லு? சி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அஸ் ஸ்டூடெண்ட் அது கஷ்டமா தான் இருக்கும், எதை பேலன்ஸ் பண்றது அப்படின்னு. சரியா? ஆனா நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா, 5ல இருந்து 6 மார்க் விடு, டைம் இல்லைன்னு, அவ்வளவுதான். அதுக்கு மேல 22 ஃபுல் கொஸ்டின்லாம் விடக்கூடாதுடா. அப்ப ஓகே ஃபாஸ்டா சார். எழுது. எதுல உனக்கு பிடிச்சது டைம்? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அதிகமாயிடுச்சா டைம்? சார் இல்ல சார், ஃபர்ஸ்ட் எம்சிக்யூஸ் பண்ணேன் சார். அப்புறம் வந்துட்டு நிறைய கொஸ்டின் எவ்வளவு? தெரிஞ்ச கொஸ்டினா தான் சார் இருந்துச்சு. அதான் எவ்வளவு மினிட்ஸ் ஆச்சு எம்சிக்யூ? எம்சிக்யூ ஒரு 50 to 1 hour ஆயிருக்கும் சார். 1 hour எம்சிக்யூ போட்டியாடா? இது ரொம்ப ஜாஸ்திடா. அதனாலதான் உனக்கு டைம் போச்சு. நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஒர்க்கிங் ஒரு நாள் டைம் போயிடுச்சுன்னு பார்த்தா எம்சிக்யூ 1 மணி நேரம் போட்டிருக்க. ஆ, அது சொல்லு. நெக்ஸ்ட் டைம் சீக்கிரம் பண்ணிடுறேன் சார். நெக்ஸ்ட் டைம் போர்டு எக்ஸாம் தான். நான் உனக்கு தப்பு சொல்லல. சி நீயே ஃபர்ஸ்ட் அது எந்தனால அதிகமாச்சுன்னு நீனே பாரு, மாத்தி மாத்தி சொல்ற பாரு. ஒர்க்கிங் நோட்னால போச்சுன்னு நான் என்ன சொன்னேன்? சரி ஓகே, எல்லாத்தையும் எழுத பாரு, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணுனேன். இப்ப என்னன்னா 1 மார்க்குக்கு 1.5, சாரி எம்சிக்யூக்கு 1 hour ஆயிருக்குன்ற. ம். கட் பண்ணிடுறேன் சார். சரி பாரு, உன்னோட எங்க உனக்கு லூஸ் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சா நம்ம வேலை செய்ய முடியும். பாத்துக்கோ. நெக்ஸ்ட். ஓகே சார். ஓகே. பை. ஹர்ஷன். சார் ஒரு 50 எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். வீடியோ அன்மியூட் பண்ணுங்க எல்லாரும். சரி, வீடியோ பண்ணுங்க சார் எல்லாரும். கொஞ்சம் கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு சார், அதனால தான். சரி, எவ்வளவு எதிர்பார்த்த? 50 சார். 46 வாங்கிருக்கடா. இன்கம்ப்ளீட்டரா எல்லாமே? ஃபுல்லா முடிக்கல? ஏன்? கொஞ்சம் டைம் பத்தல சார், இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். டேய், போன வாட்டி எவ்வளவு மார்க்கு? போன வாட்டி எழுதலையா? அதுக்கும் வாட்டி தான் சார் எழுதியிருந்தேன். போன வாட்டி கொஞ்சம் டைம் அதான் படிக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி எடுத்திருந்தேன் சார். என்னடான்னு பார்த்தேன், இன்னும் படிக்கணும்ன்ற போதே நான் நினைச்சேன். சரி பாரு, அடுத்த போர்டு எக்ஸாம் தான். அதுக்குள்ள 46னா பிக்கப் பண்ணிடுறேன் அடுத்த சார். சொல்லு. அதுக்குள்ள பிக்கப் பண்ணிடுறேன் சார். பண்ணு பண்ணு பண்ணு, முடிச்சு விடு. குரூப் 1 குரூப் 2 சேர்ந்து தானே எழுதுற? ஆமாம் சார். எப்படா பிக்கப் பண்ண முடியும்? அவ்வளவுதான். நாளைக்கு என்னையில இருந்து உனக்கு எக்ஸாமு? மே 5 சார். மே 5. இன்னும் என்ன சப்ஜெக்ட் இருக்கு? ஆடிட் இருக்கு, டாக்ஸ் இருக்கா? அக்கௌண்ட்ஸ் இருக்கு சார். ஆடிட் அக்கௌண்ட்ஸ் அப்கோர்ஸ் நீ ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அப்படியே எழுதிடுவ. அதுக்கப்புறம் எங்க உனக்கு டைம் இருக்கும்? பாத்துக்க. ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன் சார், பண்ணிடுறேன் சார். பண்ணிட்டேன்னா சந்தோஷம் தான்டா. ஓகே நானும் சார். வெற்றிக்கு தானே நானும் வெயிட்டிங். ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட். ஜெய்ஸ்வர். ஒரு 70 ப்ளஸ். 77 தான். ஓகே சார். இது 1A விட்டு 1Aல அந்த வேரியபிள் ஓவர் ஹெட் ஆமாம் பாத்தியா? சார். ஓகேங்க சார். ஆமாம் சார், அது பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் சார் ஆன்சர் கீப்பர் கொஞ்சம் சார் பண்ணிட்டேன் சார். பாத்துட்டியா? மித்தபடி எல்லாமே கரெக்டா இருந்தது. அப்புறம் அந்த ஒரு 5 மார்க் விட்டுருக்கடா 4B. தியரி விட்டா சார். ஆமாம் சார். ஓ ஆமா, தேரி யாருமே எழுதல கிளாஸ்ல, வேற விஷயம். எல்லாம் சாமிக்கு விட்டாங்க. சார், மற்ற தியரிலாம் பார்த்து எனக்கு தியரி பார்க்கவே முடியல சார். கஷ்டம் தான் அது. எல்லா ஃபுல் 6 சப்ஜெக்டும் இன்னொரு வாட்டி வரும்போது இன்னும் மைண்ட் ஒரே மாதிரி ரஃப் ஆயிடும். அப்படி என்னடா அது, திரும்ப காலையில தான் படிக்கணும், திரும்ப டெஸ்ட். சரி, அது ஒரு விதத்துல நல்லது. ஆஸ் அ ஸ்டூடெண்டா சொல்லணும்னா நான் எப்பவுமே 2 சைடும் தான் பேசுவேன். உங்களுக்கும் பேசுவேன், கவலைப்படாது. சரி, அதுவும் கொஞ்சம் ரொம்ப மண்ட கசாயமா தான் இருக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு படுத்து தூங்கிக்கும். கணேஷ், அன்பு அண்ணன் கணேஷ். சார் 50 ப்ளஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 65டா? சார். என்ன கம்மியா எக்ஸ்பெக்ட் பண்ற? தேர்ட் கொஸ்டின் நல்லா எழுதலன்னு அப்படியே கம்மியா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டியா? சார் 2 கொஷின், செகண்ட் கொஷினும் ஒழுங்கா பண்ணல, தேர்ட் கொஷினும். செகண்ட் கொஸ்டின் ஏ தான்டா ஒழுங்கா பண்ணல, பி நல்லா தான்டா பண்ணிருக்காரு. ஓகே.
கஷ்டமான பேப்பர்ல 65 எடுக்கிறதே பெரிய விஷயம். அதனால குட், இதே மெயின்டைன் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். முடிஞ்சா லாஸ்ட் வரைக்கும் உனக்கு அதே தான். அது சப்பாட்ரா, இதுவுமே சப்பாட் போடலாம். வெறும் டப்பா டப்பா ஒரே ஒரு பாக்ஸை போட்டு விட்டலாம். அதை சரி பார்த்துக்கோ. சார், ஃபர்ஸ்ட்டு வந்து பை அது அது கொஷின் பார்த்ததுமே சரி டைம் கன்சியூம் ஆகும், ஓரளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி மார்க் வந்து எழுதிட்டேன் சார். 156 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் எம்சிக்யூ பண்ணேன் சார். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க டைம்ல தான் 2 3 பண்ணேன். செம்ம அப்ரோச்டா, செம்ம அப்ரோச். உண்மையாலுமே கொஸ்டின் பேப்பர் லென்த்தின்னு தெரிஞ்சு நான் பாஸ் பண்றதுக்கு என்ன வழின்னு பார்த்துருக்கேன். அதுதான் வெரி குட். அது வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இது அப்படியே எடுத்துட்டு போய் எக்ஸாம்ல போடு, சரியா? ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல நீ பாஸ் பண்றதுக்கு எழுதிடணும்டா. அது நீ என்னன்னாலும் ஃபில் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் சார் நான் 40 மினிட்ஸ்ல எம்சிக்யூ ஃபுல்லா முடிச்சிடுறேன், முடி. அடுத்த 20 மினிட்ஸ்ல எனக்கு எம்சிக்யூல 25 மார்க் வரும்னு தெரியும். அடுத்த 20 மினிட்ஸ்ல ஒரு 15 மார்க்ஸ் எழுதிட்டு வந்துடும், ஒரு 14 மார்க்ஸ் பாஸ் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல. மேல எடுக்கிறது எல்லாமே என்னோட போனஸ் மார்க் தான். ஓகேவா? சி 40 மினிட்ஸ்ன்றது எம்சிக்யூ ரொம்ப கொஞ்சம் அதிகம். 30 மினிட்ஸ் எய்ம் பண்ணுங்க, அப்பதான் 35 மினிட்ஸ்ல முடிப்பீங்க. நெக்ஸ்ட் சூப்பர்டா, 65டா கணேஷ். நான் ஆன்சர் இதான் அனுப்பிச்சேன். ஓகே சார். நெக்ஸ்ட் ரிஷி. Yes, sir. How much you expected? 70 plus. 82 டா. I can't find anything wrong in your answer டா. Did you made anything wrong? And the 5 mark theory. அது விட்டுட்டேன். 4 you left. Apart from that, I didn't find anything wrong. You also just cross check with the suggested answer. ஓகேவா? Do the same டா. எக்ஸாம் நல்லா பண்ண. All the best. Next சாருகேஷ். 65 plus. எவ்வளோ? 65 plus. 60 பிளஸ்ஸா? 65டா? 65. 65. ஏன்டா என்னாச்சு? 2 3 சம் கொஞ்சம் ஓவர் ஹெட் கால்குலேஷன் அது டைம்ல அதனால ஒர்க்கிங் நோட்ஸ் போட முடியல சார். அதே மாதிரி 4Aலையும் கொஞ்சம் ஃபுல்லா முடிக்கல. அது பார்த்துக்கோ, சரியா? ஓகே. ராத்திரி நல்லா தூங்கி எழுந்துரு, காலைல ஃப்ரெஷ்ஷா படி, சரியா? இப்ப எதுவும் படிக்காத உட்காந்து, காலைல இருந்து படி. மீட்டிங் முடிச்சுட்டு போய் படிச்சு தூங்கி, சரியா? சப்போஸ் நீ ஏதாவது மைண்ட்குள்ள டவுன் த ஹார்ட் ஏதாவது கம்மியா வாங்கிட்டோன்னு ஃபீல் பண்ணனா அதுவும் ஃபீல் பண்ணாது, சரியா? ஜாலியா ஒன்றும் இல்லை சார். அப்ப சூப்பர், வெரி குட். ஃபீல் பண்ணனா சந்தோஷம். ஏன்னா உனக்கு 80s 70sலயே பார்த்துட்டு 65 பார்த்துட்டு ஏதாவது அஃபண்ட் ஆயிட்டேன்னா அப்படிலாம் இல்லையா? சூப்பர், அப்ப வெரி குட். அப்ப சூப்பர்டா, ஃபைன். இப்ப பாத்துக்கோ, நீ எழுதியிருக்க 65 வந்திருக்கு. அது ரெண்டுத்தையும் கரெக்டா எழுதுனா 70 வந்திருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ரீவட் சார். சார் 55 மேல இது 55 மேல 63டா? 11 16 மார்க் விட்டுருக்கடா தம்பி. ஆமா சார், சுத்தமா டைம் கடைசியில பத்தவே. என்ன உனக்கு டைம் பத்தல? அவள்டா நீ கொஞ்சம் நல்லா அழகா செதுக்குன்னு செதுக்கிந்த. ஆரம்பத்துல எல்லாம் அழகா சூப்பரா எழுதிட்டு போக போக என்னன்னே தெரியாத எழுதி வச்சிருக்க. அதுக்கு நான் அவ்வளவு மோசமா இல்ல சொல்றேன். டைம் இதாச்சுன்னா கரெக்ட் தான், லென்த்தான பேப்பர் தான். அது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோ, சரியா? எஸ் சார். நீ சேஃப் சைடா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ, அதுதான் மெயின். 63 இஸ் குட்ரா இந்த பேப்பருக்கு, ஓகேவா? அதே மாதிரிதான் தாருகேஷ் சொன்னதுதான் உனக்கும். அந்த 10 to 15 மார்க் எழுதினா இன்னொரு 10 மார்க் வந்திருக்கும் ஈஸியா, அவ்வளோ. நெக்ஸ்ட் ஸ்ரீனிவாசன். 60 plus. 60 plus 73டா? என்னடா 60 பிளஸ்ன்ற 73 வாங்கி வச்சிருக்க? சார் அது 1A 2A ரெண்டுமே எழுதல விட்டேன். அப்புறம் 60. 1A 2A எழுதல, அதான் 2 எழுதல, 6C எழுதல. ஆமா சார், 3 எழுதல. அவ்வளோதான்டா. 1A ஒரு 5, 2A ஒரு 7, 7 plus 5 12, 12 plus 4 16, 16 மார்க் தான் விட்டுருக்க. அப்ப எவ்வளவு எழுதிருக்க? 84. 84, அவ்வளவுதான். காஸ்டிங்ல நான் இந்த தடவை உனக்கு மார்க் குறைக்க ஒரு மார்க் சும்மா நானே தான் குறைச்சிருப்பேன். ஆன்சர்லாம் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். அப்புறம் என்ன, ஏன் 60ஸ்ல வச்சிருக்கேன் எய்மை? தைரியமா 70 பிளஸ், அப்பதான் அடுத்து வேற ஏதாவது சப்ஜெக்ட் கை கொடுக்கும், சரியா? நெக்ஸ்ட் யுகாவர்தன். சார் 55 எதிர்பார்த்தேன் சார்.
62டா. காஸ்டிங் நீ கையால போட்டு பாத்தியா இந்த 1.5 நாள் ரிவிஷன்ல? சார் கொஞ்சம் போட்டு பாருங்க. கொஞ்சம் போட்டு பாத்தியா இல்ல அப்படியே புக்ல எல்லாம் எங்க இருக்கு அப்படியே திருப்பிட்டே இருந்தியா? சில சாப்டர்ஸ் அப்படி பண்ணேன் சார். அதான் எந்தெந்த சாப்டர்லாம் அப்படி பண்ணிருக்கா அந்த சாப்டர்லாம் அப்படியே போயிடுச்சு. அதை செக் பண்ண அந்த என்னென்ன காஸ்ட் கால்குலேஷன் எப்படி இருக்கணும் சரியா? அந்த 2Aவும் 1A பார்த்துக்கோ சரியா? ஓகே சார். காஸ்ட் கால்குலேஷன்ஸ்லாம் ஒழுங்கா போடுறா, என்னென்ன எடுக்கணும், என்ன ஃபிக்ஸ்டு காஸ்ட், என்ன பிரைமரி காஸ்ட், சாரி பிரைமரி காஸ்ட், எப்படி கால்குலேஷன் வரணும் அது வரைக்கும் செக் பண்ணி. ஓகே சார். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அதெல்லாம் எப்படி போடணும், என்ன ஓவர்ஹெட்ன்றதை பார்த்துக்கோ. ஓகே சார். அதே மாதிரி ஃபுல் சப்பார்ட் 1 2 3 4 லாஸ்ட் இது வந்து கன்க்ளூஷனா அப்படி எழுது சரியா? ஓகே சார். அப்புறம் அருண் ஃபர்ஸ்ட் ஒன்னு தான்டா கூட்டேன், நீ இல்ல ஒன்னு தான்டா அடுத்த ஆள் போனேன். வைஃபை கனெக்ட் ஆகுது சார். ஓகேடா. நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன்? 55 to 60 எதிர்பார்க்குது. கரெக்டா 55டா. ஏண்டா என்னாச்சு நிறைய விட்ட? சார் லாஸ்டா கொஞ்சம் டைம் பத்தல சார். 16 மார்க்ஸ் 1A 2A சரி, அது 16 சொல்ல முடியாது. அது இந்த 5A நீ சரியா சப்பார்ட் எழுதுறதுனால அதையே நீ சேர்த்துட்ட. அதாவது அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 20 மார்க் எஃபெக்ட் எழுதுறடா. 75 to 80 எழுதி 55 வாங்கியிருக்கேன். MCQ உனக்கு நல்ல இது இருக்குடா, கண்ட்ரோல் இருக்குடா. 30 மார்க் வாங்கியிருக்க. 26 தான் சார். 26ஆ? ஆமாம் சார். சிபிசி ஏடி ஆமாண்டா. அப்புறம் ஏடிஏ சிபி ஒன்று தாண்டா தப்பா இருக்கு. 28 தாண்டா. சிபிசி ஓகே. அருண் நல்லா எனக்கு மெசேஜ் பண்ணுவோம் சார், இந்த மார்க் அதிகமா போட்டீங்க சார், கம்மி பண்ணுங்க சார். சரி பாரு அந்த 1A 2A ஏன் விட்டுருக்கேன்றத ஃபர்ஸ்ட் அந்த சம், அதுக்கப்புறம் பார்த்துட்டு எப்படி ஒர்க்கிங் ஃப்ளோ போடுறாங்கன்னு. ஓகே சார் பார்த்துறேன். பார்த்துட்டு நைட் முடிஞ்சா பாரு, இல்லைன்னா காலையில இருந்து பார்த்துக்கோ சரியா? வேற என்ன, அவ்வளவுதான். நீ காஷியஸா உனக்கு சம்மு தெரியலன்னு ஜாலியா 6 எழுதிட்டு வந்துட்ட கரெக்டா? லாஸை கட்டுப்படுத்துவோம் அப்படி. ஓகே சி 8 மார்க் வந்திருக்கு 14க்கு, நல்லது தானே? வந்த வரைக்கும் லாபம். ஃபுல்லா எழுதிட்டு வா. சொல்லு சொல்லு. ஓகே சார். ஃபுல்லா எழுதிட்டு வா. 70 எய்ம் வச்சுக்கோ. லாஸ்ட் டெஸ்ட்ல எவ்வளவு வாங்கியிருந்த? 53 சார். 55டா. 15th எழுதுன காஸ்டிங் பாரு. 15/4/2026. அதுக்கப்புறம் 28 தான் எழுதணும். ஓகே பார்த்துக்கோ. அதை நீ எழுதிட்டேன்னா மார்க் வந்துடும், அதை பார்த்துக்கோ ஓகேவா? டைம் பத்தலைன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போட ஆரம்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே ரைட்டா? எல்லாத்தையும் பேசிட்டேனா? ஓகேவா? சி காஸ்டிங் கொஞ்சம் இன்னைக்கு வந்து கஷ்டமான பேப்பர் தான், அதனால அதை பத்தி யாரும் சரி பண்ணிக்க வேணாம் சரியா? அதனால ஐடிசி பாலிசியா எடுத்துட்டு படுத்து தூங்குங்க, காலையில இருந்து ஆடிட் படிங்க சரியா? ஆல் த பெஸ்ட். ஆடிட் கொஞ்சம் டெக்ஸ்ட்ல புக்ல இருக்கிற மாதிரி எழுதுங்க, ரொம்ப ஓனா ஜென்ரலா எழுத வேணாம். அண்ட் ஆல்சோ இதான் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் ஃபார் ஆடிட். அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாம்ல தான் போய் கை வைக்க போறீங்க சரியா? அது வரைக்கும் நடுவில் எக்கச்சக்கமா அக்கௌண்ட்ஸ் படிப்பீங்க, லா படிப்பீங்க, டாக்ஸ் அது இதுன்னு இருக்கும். ஸோ பார்த்துட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் படிச்சு ஆடிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க சரியா? ஓகே என்ன கணேஷ்? சார் புக்ல இருக்க மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்றேன் சார். சூப்பர்டா. மேட்ச் பாக்குறியா? சார் நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் சார். வெரி குட். சூப்பர். ஓகே வேற விஷயம் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகேடா பை, டேக் கேர், குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூ பை.